ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. எலக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. பயங்கரமா எலக்ஷனுடைய சூடு பயங்கரமா போய்க்கிட்டு இருந்துச்சு. எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா ரிசல்ட்க்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட் இன்னும் வரல. 4ஆம் தேதி தான் வரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு டைவர்ட் ஆகி போய்க்கிட்டு இருந்தா, வேர்ல்டு வைடு இருக்கிற நியூஸ் ரொம்பவே ஹாட்டா போய்க்கிட்டு இருக்கு. அது நமக்கு நெறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த வார் யுஎஸும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்கப்படுற இந்த வார் இப்ப வரைக்கும் முடிஞ்ச படே கிடையாது. சீஸ்ஃபயர் பேசுறேன், அது பேசுறேன், பேப்பர்ல சைன்லாம் போட்டாங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து நான் அவ்வளதான், இனிமேட்டு நான் எந்த போருமே பண்ண மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இந்த போர் இன்னமுமே கடந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் மோர் தென் 55 டேஸ் தாண்டிருச்சு. 1 வாரம் ஸ்டார்ட் 1 வாரத்துல இந்த போர் முடிஞ்சிரும். அடுத்த வாரம் முடிஞ்சிரும். அடுத்த வாரம் முடிஞ்சிரும்னு போயி இப்ப வரைக்கும் முடிஞ்ச பாடே கிடையாது. இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ ஈரான் வார்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன அப்டேட்ஸ்ன்றத கிளீன் அண்ட் கிளியரா சிம்பிளா பார்த்துடலாம். டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த போருடைய தொடக்க புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் ஆப்பரேஷன் மிட்நைட் ஹேமர்ன்னு சொல்ட்டு ஈரான் மேல யுஎஸும், இஸ்ரேலும் சேர்ந்து நடக்கப்பட்ட அந்த ஹேமர் குண்ட போட்டது தான் முதல்ல காரணம். எப்ப போட்டாங்கன்னா, ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல போட்டாங்க. அப்ப ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் இந்த போர் போய்க்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல போர் போகல. பேச்சுவார்த்தை நடக்கும்போதே இந்த மாரி போட்டாங்கன்னு சொல்ட்டு பத்தி எரிஞ்சு இன்னும் அதிகமாகிட்டே இருந்தது. இப்போ போர் போய்க்கிட்டு இருக்கு. 2 வாரத்தில முடிஞ்சிரும்னு சொல்லப்பட்டது. பட் ஆனா முடிஞ்ச பாடே கிடையாது. ரீசென்ட்டா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் தான் சூப்பரான இது வேர்ல்டுலயே அவங்க தான் சூப்பரா வந்து மத்தியஸ்தம் பேசி வைப்பாங்கன்னு சொல்ட்டு, பாகிஸ்தான கூப்பிட்டுட்டு போயிட்டு மத்தியஸ்தம் பேசுறாங்க. யார் யார் பேசுறாங்க? யுஎஸும், ஈரானும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு இந்த போர பத்தி எப்படி முடிக்க வரலாம்? ஏன்னா இவங்க ஒரு 15 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. ஈரான் ஒரு 15 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. போர முடிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்ட்டு. யுஎஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. நான் உங்கள விட்டுர்றேன். இந்த 15 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கும்போது யாருமே ஒத்துக்கவே வரல. அந்த டைம்ல பாகிஸ்தான் வந்து ஒரு முன்முடிவா எடுத்து அவங்களுக்குள்ள மத்தியஸ்தம் பேசுறேன்னு பண்ணாங்க. சீஸ்ஃபயரும் சக்சஸும் ஆன மாரி பேப்பர்ல காட்டுனாங்களே தவிர, பட் இப்போ வரைக்குமே போர் முடிஞ்ச பாடே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் இங்க ஏப்ரல் 8 2026 இந்த வருஷம் தான் ஆச்சு. அப்பதான் மத்தியஸ்தம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயருக்காக சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் எடுத்த முடிவுல ஃபெயிலியர் தான் இப்போ வரைக்கும் ஆகியிருக்கு. இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. லெபனான்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வந்து லெபனான வந்து நான் வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெபனான வந்து அடிக்க மாட்டோம். அதனால வந்து லெபனானுக்கு நான் ஒரு 2 வீக்ஸ் பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஸ்ரேல் பக்கம் இருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அவருடைய யுஎஸ் ட்ரூப்புக்கு ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஆர்டர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் அண்ட் கில். இனிமேட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பக்கம் யார பார்த்தாலுமே சுட்டுறணும். அது மட்டும் இல்லாம அங்க மைன்ஸ் அந்த வாட்டர் மைன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அங்க போடுறாங்களோ, அவங்களையும் எல்லாருமே ஷூட் பண்ணி ஆகணும். முக்கியமா எந்த போட்ஸுமே அலோ பண்ணக்கூடாதுன்னு ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் குடுத்துட்டாரு ட்ரம்ப். இது வந்து இன்னமுமே இந்த போர வந்து எஸ்கலேட் தான் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இந்த மைன்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் எந்த ஒரு ஷிப்புமே அவங்களால எந்த இப்போ ஈரானுடைய கண்ட்ரோல் இல்லாம, ஈரான் சொல்ற வழியில மட்டும் தான் போணும். அத மீறி யார் போனாலுமே அந்த ஷிப்ஸ் எதுவா இருந்தாலுமே டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மைன்ஸ வந்து கிளியர் பண்ணியே ஆகணும்னு அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி கொண்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஈரான் வந்து சில பேர விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய சில ஷிப்ப வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அமெ சைனாவோட ஷிப்ப வந்து விட்டுட்டு இருந்தாங்க. எந்தெந்த ஷிப்லாம் வந்து எந்தெந்த நாடுலாம் வந்து ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறாங்களோ, அதுவும் இல்லாம சைனீஸ் கரன்சில வாங்குறாங்களோ, அந்த ஷிப்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. "நீங்க என்னடா விட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, "நீ மட்டும் தான் பிளாக் பண்ணுவியா? நான் இன்னும் ஒரு 2, 3 கிலோமீட்டர் தாண்டி யுஎஸ் ஒரு பக்கம் பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க." இது ஒரு பக்கம் ஒரு காமெடியான ஒரு இது போய்க்கிட்டு இருந்துச்சு. "நீ மட்டும் தான் என்ன பிளாக் பண்ணுவியா? WhatsAppல நானும் உன்ன பிளாக் பண்றேன்." அந்த மாரியான அந்த மாரியான சில்லி திங்ஸ்லாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி போய்க்கிட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம, கயானா ஃபிளாக் போட்ட சவுத் அமெரிக்கா சேர்ந்த ஒரு கப்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கியிருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி போர் போய்க்கிட்டு இருக்கும்போது, கயானான்ற ஃபிளாக் போட்ட கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன மீறி யுஎஸோட சாங்ஷன மீறி அவங்க ஒரு பக்கம் வந்து ஆயில் வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து தவறானது. சாங்ஷன மீறுறீங்கன்னு சொல்ட்டு, அவங்களுடைய கப்பலையுமே வந்து யுஎஸ் வந்து புடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் சைட்ல இருந்து ட்ரம்ப் செஞ்ச வேலைகள்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க சைட்ல என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல 100 பேர் இறந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் ஈரான் நெறைய பேர் இறந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஈரான் வந்து அவங்களுடைய பங்குக்கு
அவங்க வந்து ஒரு 2 ஷிப்ப வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பனாமா நாட்டு ஃபிளாக் அது மட்டும் இல்லாம லிபரா நாட்டுடைய ஃபிளாக். இவங்க இந்த 2 ஃபிளாக் போட்ட கப்பல் 2 கப்பலையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க. யார் பார்த்தாங்கன்னா, ஈரான் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 பிணை கைதிகளா பிலிப்பைன்ஸ் நாட்ட சேர்ந்த மக்கள் வந்து பிணை கைதிகளா பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஈரான் வந்து பிடிபட்டிருக்காங்க. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 பேரையும் பிணை கைதிகளா பிடிச்சாலும், அவங்களுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அவங்க எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்காங்கன்றது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு. இதே யுஎஸ் கையில மாட்டியிருந்தாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்நேரம் ஏதோ ஒரு பாதிப்பு நடந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ இது யூசுவலா நடக்கிறது. ஓகேங்களா? வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. பட் ஆனா ஈரான் கிட்ட 15 பேர் பிலிப்பைன்ஸ் மாட்டியிருந்தாலும், அவங்க இன்னமுமே சேஃபா இருக்காங்கன்றது மிக முக்கியமான மேட்டரா இருக்கு. இந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பைன்ஸ் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன் கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துருக்காங்க. 15 பேர் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும். அவங்கள நாங்க திரும்பி மீட்டுப்போம்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் இந்த டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் அப்படின்ற இந்தியாவுடைய குண்டுகள நெறையா பிலிப்பைன்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான மேட்டர். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் எப்படி ஃபயர் ஆகுதுன்னு. பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் அங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஓகேங்களா? மக்கள வந்து பிடிச்சிருக்காங்க பிணை கைதிகளா. அதே டைம்ல பிலிப்பைன்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து சில ஆயுதங்கள பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் கயாஸ் ஆரம்பிச்சதுன்னா, அவங்க ரிட்டாலியேட் பண்றதுக்கு அவங்களுடைய ஸ்டெப் அடுத்த மூவ்மெண்ட்டா இது இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஈரான் ஆல்ரெடி வந்து எந்தெந்த ஷிப்லாம் போறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து டோல் மாரி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணப்படுது. சென்ட்ரல் பேங்க்ல டெபாசிட் பண்ணப்படுது. எந்தெந்த நாட்டு கப்பல்லாம் ஈரானுடைய பர்மிஷனோட போறாங்களோ, பர்மிஷன் கிடைச்சா மட்டும் பத்தாது. அவங்க வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் $2 பில்லியன் வந்து அவங்க வந்து ஈரானுக்கு பே பண்ணா தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்தியாவுடைய கப்பல் 2 கப்பல வந்து ஈரான் வந்து அடிச்சிருக்காங்க. என்னப்பா ஈரானும் இந்தியாவும் தோஸ்தாச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சிருக்காங்க. பட் ஆனா இது வந்து ராங்கான ஒரு தவறுதலா தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்லேருந்து சொல்லப்படுது. பட் ஆனா அதுக்கப்புறம் இந்தியன் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உஜாரா சுரக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேஷன நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பரேஷன் வந்து யாரையும் அட்டாக் பண்றதுக்குலாம் கிடையாது. நம்ம கப்பல அங்கருந்து சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு வரதுக்காக ஃப்ரண்ட் லைன்ல வரக்கூடிய ஒரு ஒரு பாதுகாப்பு கப்பல் மாரி. ஓகேங்களா? இந்த ஒரு ஆப்பரேஷன நம்ம பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃப அ 5 5 பாதுகாப்பு கப்பல் நம்மளுடைய ஷிப்மெண்ட்ட அந்த வெசல்ஸ வந்து ப்ராப்பரா வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக, ஃப்ரண்ட் லைன்ல ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாரி ஆக்ட் ஆகி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா தெரியுது. யோசிச்சு பாருங்க. சைனா ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்களுடைய கப்பல் ஈஸியா அனுமதிக்கப்படுது. இவ்ளோ நாளா சைனாவோட மிகவும் ரொம்ப க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட் இந்தியா. பட் இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்ப கிடையாதுன்றது கஷ்டப்பட ஒரு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது கிடையாது. எந்த ஒரு இடத்துலயுமே. நம்ம கொஞ்சம் வெஸ்ட் மீடியாக்கும், வெஸ்ட் கல்ச்சருக்குமே வெஸ்ட் கண்ட்ரி கல்ச்சர்ன்னு சொல்ல முடியாது. வெஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு ரொம்பவே ரிலவென்ட்டா நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். பட் இதுக்கு என்ன ரீசன் நம்ம சைட்லேருந்து சொல்றாங்க, இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம டெவலப்மெண்ட்ட நோக்கி போய்க்கிட்டு இருக்கோன்ற மாரி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அங்க வந்து மைன்ஸ வந்து ஆல்ரெடி அந்த லேண்ட் மைன்ஸ்ன்னு சொல்ற மாரி இங்க வந்து மைன்ஸ ஈரான் சைட்லேருந்து நெறையாவே டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்றது உண்ம. அது அவங்களும் வந்து வீடியோவாவே வெளிப்படுத்திட்டாங்க. நாங்க வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம்னு. இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணா தானே அந்த பக்கம் இருந்து வெளில வர முடியும் ஒவ்வொரு கப்பலும். ஏன்னா, ஆல்ரெடி பிசினஸ் பண்ற எல்லா கப்பலுமே என்ன பண்றாங்கன்னா, முக்கியமா இப்போ ஆல்ரெடி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பக்கம் வராம, இப்போ பனாமான்ற ஒரு கெனல சுத்தி வரனால, இப்போ வரைக்கும் பிசினஸ் பண்ற ஒவ்வொரு பெர்சனுமே என்ன பண்றாங்கன்னா, $4 மில்லியன் பே பண்ணி, அந்த அளவுக்கு செலவு பண்ணி தான் பனாமா கேனல்ல சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ தவிர்க்கணுன்றதுக்காக. ஏன்னா, வேற வழி கிடையாது. போனா அங்க வந்து லேண்ட் மைன்ஸ் மாரி மைன்ஸ் இருக்கு. வெடிச்சிரும். இப்போ பென்டகன் சைட்ல இருந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு ரீசன் யாரு? யுஎஸ் தான ஆரம்பிச்சு வச்சது. ஸோ இவங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு குடுக்கணும். இவங்க பென்டகன் வந்து யுஎஸோட ஆர்மி பேஸ்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாரி. பென்டகன் சைட்லேருந்து என்ன ரீசன் சொல்றாங்க, என்ன மேட்டர் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த லேண்ட் மைன்ஸ் மாரி இருக்க மைன்ஸ கிளியர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் எடுக்குமாம். யோசிச்சு பாருங்க. 6 மாசம். இப்ப ஆரம்பிச்சு 6 மாசம் கிடையாது. இந்த வார் எல்லாம் கிளியரா சீஸ்ஃபயர் முடிஞ்சு இந்த வார்லாம் வந்து ப்ராப்பரா முடிஞ்சதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த வார் எப்போ முடியிறது? அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் எப்போ அவங்க கிளியர் பண்றது? அதுக்கப்புறம் தான் அங்க ப்ராப்பரா யூசுவலா இத்தன நாளா எப்படி போய்க்கிட்டு இருந்துச்சோ, அது மாரி முடியுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். பட் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துடைய எக்கனாமி பயங்கரமா சோக் ஆகிட்டு இருக்கு. முக்கியமா இந்தியன் எக்கானமி. இந்த வீடியோ பார்க்குற நீங்களோ, நானோ ஏதோ ஒரு வகையில இந்த வாரால பாதிக்கப்பட்டிருக்கோம். வேற வழி இல்ல. பொறுத்து தான் ஆகணும். அவங்கவங்க சேஃபா இருந்து தான் ஆகணும்.
இதில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காமன் மேனுடைய எக்கனாமி பயங்கரமா கிராஷ் பண்ணப்படுது. அதுதான் மிக முக்கியமான மேட்டரா இருக்கு. டைரக்ட்டா அங்கருந்து குண்டு நம்ம மேல வந்து விழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மேட்டர். சீக்கிரமா முடிஞ்சிரும்னு சொல்லி நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கான வீடியோல புது இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.